ஒரு அழகான கிராமத்தில் கவி மற்றும் மணி என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் தினமும் பள்ளிக்குப் பிறகு அருகிலுள்ள காட்டுப்பாதையில் விளையாடுவார்கள். பறவைகளின் சத்தமும் மரங்களின் பசுமையும் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவர்கள் வழக்கமான பாதையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென அம் அம் என்ற அழும் சத்தம் கேட்டது. கவி, இது என்ன சத்தம் என்று கவி கவலையுடன் கேட்டான். இருவரும் ஓடிப்போய் பார்த்தனர். அங்கு ஒரு சிறிய பழுப்பு நிற குட்டி கரடி பெரிய கழிவுநீர் குழாயில் சிக்கிக் கொண்டு அழுது கொண்டிருந்தது. கரடி பயந்து நடுங்கியது. அதன் கண்களில் நீர். அப்பா, இது வெளியே வர முடியலையே என்று மணி கவலைப்பட்டான். அதை விட்டு போனோனா இது பயந்துடும் என்று கவி முடிவு எடுத்தான். இருவரும் உடனே செயல்படத் தொடங்கினர். மணி அருகிலுள்ள மரக்கட்டைகளை திரட்டினான். கவி மண்ணை பெருக்கி குழாயின் முனையை கொஞ்சம் உயர்த்த முயன்றான். ஆனா குட்டிக் கரடி இன்னும் வெளியே வரவில்லை. அப்போது கவி மெதுவாக பேசினான். பயப்படாதே குட்டி, நாங்க இருக்கோம், வர்றியா? கரடியும் தலையசைத்து முயற்சித்தது. ஆனா வழுக்கிக் கொண்டே இருந்தது. மணி தன் பள்ளிப்பையை எடுத்து மென்மையான திண்ணை போல குழாயின் முனையில் வைத்தான். கவி கரடியின் கையை பிடித்து மணி தள்ளிக்கொண்டு அவர்கள் இருவரும் சேர்ந்து வலிமையாக இழுத்தார்கள். சிறிது நேரம் முயன்ற பிறகு ஷ்லைப்! கரடி குழாயிலிருந்து வெளியே விழுந்து இருவரின் மேல் படர்ந்து நின்றது. ஒரு நிமிடம் அவன் பயத்தால் நடுங்கினான். அடுத்த நொடியில் கரடி சிரித்துக்கொண்டு அவன் மெல்லிய கையை, கவியின் கையை தொடினாள். அது அவர்களுக்கு நன்றி சொல்லும் பாசமான தொடுதல். கவி, நாம ரொம்ப பெரிய வீரர்கள் போல இருக்கே என்று மணி சிரித்தான். வீரர்கள் அப்படின்னா யாருக்கு உதவுறவங்க தான் என்று கவி பெருமையாக சொன்னான். குட்டிக் கரடி மகிழ்ச்சியாக காடு நோக்கி ஓடி மறைந்தது. அதன் ஒலியிலேயே நன்றி இருந்தது. அந்த நாள் கவி மற்றும் மணி உணர்ந்தது, உண்மையான வீரர்கள் என்றால் பெரிய தசைகள் இல்லாதவர்கள் அல்ல, மென்மையான மனசு கொண்டவர்கள்தான்.